ஸ்னேகன் அவர்களுக்கும், தலைமை நிலைய செயலாளர் செந்தில் ஆறுமுகம் அவர்களுக்கும், குறிப்பாக இன்றைய தினத்திலே இதோ இந்த திருவண்ணாமலை நகரத்திலே திருவண்ணாமலை மண்டல செயலாளர் திரு அருள் சார் அவர்களுக்கும், திருவண்ணாமலை கட்சியை மிக அழகாக, ஒற்றுமையாக, மரியாதையுடன், அன்புடன் அனைவரையும் சேர்த்து ஒவ்வொரு காரியங்களையும் மக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு உற்சாகமாய் நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் திருவண்ணாமலை மண்டல செயலாளர் அருள் சார் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் சுகானந்தம் அவர்களுக்கும், மற்றும் மக்களின் பணிக்காக மட்டுமே அமர்ந்திருக்கும் மேடையில் வீற்றிருக்கும் எனக்கு அருமையான மக்கள் நீதி மைய கட்சியின் மாவட்ட அமைப்பாளர்கள், நகர அமைப்பாளர்கள், கட்சியில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும், காஞ்சி மண்டல உறுப்பினர்களுக்கும், எனக்கு அருமையான மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 9வது ஆண்டு இந்த நாளிலே மிகவும் சந்தோஷமாக மக்கள் நீதி மையம் கட்சி மட்டுமல்ல, இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் மிகவும் ஒரு சிறந்த நாளாக நான் இதை கருதுகிறேன். குறிப்பாக மக்களுக்கான பணி செய்வதை மட்டுமே கருத்தில் கொண்டு துவங்கப்பட்ட ஒரு கட்சி. இங்கு அமர்ந்திருக்கும் மேடையிலும் கீழே வீற்றிருக்கும் ஒவ்வொருவரும் தானாக சேர்ந்த ஒரு கட்சி இது. பணத்திற்காகவோ, பதவிக்காகவோ, பெயருக்காகவோ, எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் அல்லாமல் தலைவருடைய ஐடியாலஜிஸ் மட்டுமே கண்டு, ஐடியாலஜிஸ் என்றால் சித்தாந்தம், சிந்தனைகள், அவருடைய சிந்தனைகளை மட்டுமே கேட்டு, அவருடைய சிந்தனைகளோடு எங்களுடைய சிந்தனைகள் இணைந்திருப்பதால் இந்த கூட்டத்தை மிகப்பெரிய கட்சியாக ஒன்று சேர்த்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்மவரை இந்த தினத்திலே நான் அதிகமாக வாழ்த்துகிறேன். குறிப்பாக நம்மவர் செய்த அநேக காரியங்களை எனக்கு முன்பு பேசியவர்கள் பேசினார்கள். ஆனால் நான் குறிப்பிடுவது ஒன்று, நாம் செய்யும் வேலையிலும் நமக்கான ஒரு பணி, மக்கள் பணி உண்டு என்பதை நிரூபித்து காட்டியவர் எங்களின் தலைவர் நம்மவர் அவர்கள். சிறப்பாக திரையுலகிலே உச்சகட்டத்தில் இருக்கும் உலக நாயகன் தன்னுடைய வேலைகளின் மத்தியில் மக்களுக்காகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டும், மக்களின் நலனுக்காக நாம் நிற்க வேண்டும் என்று ஒரு புதிய ஒரு படையை, ஒரு புதிய ஒரு திறனாய்வை, ஒரு சிந்தனையை மக்கள் மனதிலே, மக்கள் மத்தியிலே உருவாக்கினார். இதோ நான் மேடையில் வீற்றும் அனைவரும் ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்கள். நான் என் பணியில் மட்டுமல்ல, நான் ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர். ஆனால் என் பள்ளியில் மட்டுமல்ல, எனக்காகவோ, என் வீட்டுக்காகவோ, என் துறைக்காகவோ, என்னை சார்ந்த மக்களுக்காகவும் மட்டுமல்ல, நாம் மக்களுக்காகவும் நிற்க வேண்டும் என்று ஒரு புதிய எண்ணத்தை என்னை போல் மேடையில் வீற்றிருக்கும், இன்னும் பல இடங்களில் இருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் கொடுத்தவர் நம்மவர். இந்த நாளிலே அவர் எங்கிருந்தாலும் என்னுடைய வாழ்த்தும் என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல பேருக்கு ரோல் மாடலாய் நிற்கும் ஒரு சிறந்த தலைவர் தான் இந்த நாட்டுக்கு தேவை. ஒரு தலை யாருன்னா, தலை எப்படியோ அப்படிதான் அந்த இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸ்கூல்லனா ஒரு HM எப்படியோ அப்படிதான் அந்த ஸ்கூல். ஒரு நிர்வாகத்தின் தலைவர் எப்படியோ அப்படிதான் அந்த நிர்வாகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஒரு கட்சியின் தலைவனோ, ஒரு நாட்டின் தலைவரோ எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் அந்த நாடும் அந்த கட்சியும் செயல்படும். அதற்கு மிகவும் சிறந்த எதிர்காட்டு நம் கட்சியின் தலைவர் திருமிகு கமல்ஹாசன் அவர்கள். இந்த நாளிலே அவருடைய முற்போக்கு சிந்தனைகளையும் அவர் எடுத்த சித்தாந்தங்களும் நம் அனைவரும் ஒன்று சேர்த்திருக்கிறது. நாம் மட்டுமல்ல, நாம் தொடர்ந்து இதை எடுத்து செல்வோம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். முக்கியமாக இந்த இடத்துல நான் என் அம்மாவை நினைக்கிறேன். எங்கள் அம்மா இதே போன்ற பல மேடைகளில் நின்று மக்களுக்காக குரல் கொடுத்தவர். இன்று இந்த இடத்திலே நான் நின்று நம்முடைய நம்மவருடைய உதவியோடு, தலைவர்களின் உதவியோடு, மண்டல செயலாளர் அருள் சாருடைய உதவியோடு இன்றைய தினத்தில் நின்று மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இன்று எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக, முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை நம் தலைவர் காண்பித்தார். இன்று மேடையில் வீட்டிருக்கிறவர்கள் காண்பித்திருக்கிறார்கள், நான் காண்பித்திருக்கிறேன். அடுத்த தலைமுறை, இங்கே இருக்கும் குழந்தைகள், இங்கே இருக்கும் வாலிபர்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் தலைவருடைய நோக்கமும் கூட.
இந்த நாளிலே கூடியிருக்கும் நோக்கத்தை நாம் அறிவோம். தலைவர் பேசின பேச்சு. அதற்கு முன்பதாக எங்களுடைய கட்சியில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நான் ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிகளும் எங்களுடைய தலைவரின் அறிவுரைப்படி மக்களுடைய நலனுக்காக, தேவைகளுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்றுதான் செய்து கொண்டிருக்கிறோம். ஈவன் ஒரு சின்ன விஷயம், நாங்கள் ஒரு கொடி ஏற்றணும்னா கூட, ஒரு ரோட்டு மூலையிலேயோ இல்லை ஊரிலேயோ கொடி ஏற்றணும்னா அதற்கான இடத்தை நாங்கள் ரொம்ப மிகவும் ஆராய்ந்து கலந்து ஆலோசித்து, அந்த கொடி போஸ்ட், அந்த ஃப்ளாக் போஸ்டில் கொடி மட்டும் இருக்காது, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வைத்தோம். சகோதரர்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வைத்தோம். மக்களுடைய தேவை. புக் ஷெல்ஃப் வைத்தோம். பிள்ளைகளுக்கான எதிர்காலத்திற்கான சிந்தனைகளுக்கு தேவையான புத்தகங்கள். இப்படியாக ஒரு சிறிய வேலை செய்தால் கூட, நிகழ்ச்சி தலைவருடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், கட்சியினுடைய உறுப்பினர்களின் பிறந்த நாளாக இருக்கட்டும், நல்ல நாட்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் தேவையில் இருக்கும் மக்களிடத்தில் போய் சென்று அவர்களுடைய தேவைகளை சந்தித்து தான் நாங்கள் எங்களுடைய கட்சியை நடத்தி வருகிறோம். இப்படியாக எங்களுடைய கட்சி சிறப்பாக மக்களின் பணியை மட்டும் தொடர்ந்து செய்து இந்த 9 ஆண்டு அழகாய் நிறைவேற்றிருக்கிறது. தொடர்ந்து செய்வோம், செய்து கொண்டே இருப்போம் என்று வாழ்த்தி இந்த உரையை நான் தொடங்குகிறேன். தலைவருடைய முதல் பேச்சு நீங்க சோஷியல் மீடியால பார்த்துக்கிட்டீங்கன்னா, த லயன் ரோர்ஸ் அப்படின்னு யூடியூப்ல சொல்றாங்க. லயன் ரோர்ஸ்னா சிங்கம் கர்ஜிக்கிறது, அனல் பறக்கும் பேச்சு, the first debut speech. இப்படியாக பல தலைப்புகள் இருக்கிறது. அதில் என்னை மிகவும் கவர்ந்தது the lion roars, சிங்கம் கர்ஜிக்கிறது. என்ன அழகாக தன்னுடைய கண்டென்ட், பேசிய வார்த்தைகள் மட்டுமல்ல, அதை வெளிப்படுத்திய விதம், எந்த இடத்துல உரைக்க சொல்ல வேண்டுமோ, அழுத்தி சொல்ல வேண்டுமோ, அடித்து சொல்ல வேண்டுமோ அப்படியாக அடித்து பேசினார். தலைவருடைய பேச்சு மிகவும் சிறந்தது. எனக்கு முன்பு பேசியவர்கள் அழகான கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் இன்று நேரத்திலே நான் 3 கருத்துக்களை மட்டும் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். தலைவர் அங்கு கொடுத்த குரல் மக்களின் குரல். He proved that we can reach parliament even if we are bold enough to speak to voice out for people. மக்களுக்காக தைரியமாக நாம் குரல் கொடுத்தால் நம்முடைய குரல் வானத்தையும் எட்டும் என்று பாராளுமன்றத்தையும் எட்டியது நம்முடைய தலைவரின் குரல். இது எனக்காக உங்களுக்காக அல்ல, மக்களுக்காக நாம் இறங்கி கொடுக்கிற குரல் பாராளுமன்றத்தையும் எற்றும் என்று நம்முடைய தலைவர் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். அவரை கண்டு இந்த கூட்டத்திலே, இந்த கட்சியிலே நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். மட்டுமல்லாமல் அவருடைய பேச்சிலே இந்தியாவை காண்பித்தார். மல்டி லாங்குவேஜ் ஸ்பீக்கிங், பல மொழிகளிலே பேசினார். ஹிந்திக்காக போராடுறது மட்டுமல்ல, தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், எல்லா லாங்குவேஜஸ், எல்லா மொழியிலையும் பேசி யூனிட்டி இன் டிவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பித்தார். இந்தியா என்பது பல மொழிகள், பல இனங்கள், பல ஜாதிகள், பல மக்கள் வாழ்கிற ஒரு இடம் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. இப்படியாக தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய சட்டமே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காலங்கள் மாற மாற ஒரு சில பேரால், ஒரு சில பேருடைய அதிகாரத்தினால் இவையெல்லாம் மாறிக்கொண்டே வருகிறது. அதை மாறாது என்பதை ஆணித்தரமாக none can ever stop it என்று பாராளுமன்றத்திலே நம்முடைய தலைவர் பேசினார். சிறப்பாக சிஎம்க்கு நன்றி செலுத்தினார். நன்றி என்பது மிகப்பெரிய உணர்வு, மிகப்பெரிய குணம். நாம் கண்டிப்பாக நன்றி செலுத்த வேண்டும். முதலமைச்சருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறினார். கட்சி சார்பாக நாங்களும் இன்று தினத்திலே முதல்வருக்கு நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக இந்த 5000 ரூபாய் ஸ்கீம், இன்னைக்கு நான் காலைல ஸ்கூல்ல போன உடனே என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் வெரி ஹாப்பி. என்ன பெர்சன்ட் கிட்டமே 5000 வந்துருச்சு, 5000 அக்கௌண்ட்ல வந்துருச்சு. பெண்களுக்கான சுதந்திரம் என்பது பெண்களுடைய வாயிலோ அவர்களுடைய உடையிலோ இல்லை, செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்ஷியல். தங்களுடைய கையில் 4 காசு சுதந்திரமா எந்த பெண் வைத்திருக்கிறாளோ அப்போதான் பெண் சுதந்திரம் என்பது முழுமையானது. எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் அழகாக சொன்னார். இதை முதலில் சொன்னவர் நம்முடைய தலைவர். அதை மிக அழகாக இன்று தினத்திலே முதலமைச்சர் 5000 ஒவ்வொரு பெண், ஐயோ அங்கே இருக்க அம்மா மாதிரிலாம் அழகாக சிரிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம்.
கையில 4 காசு இருந்தாதான் வீட்டுல கணவனும் மதிப்பான். அதனால என்னுடைய டீச்சர்ஸ்க்கு நான் எப்பொழுதும் சொல்வேன், பெண்கள் காசுக்காக வேலை இல்லை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்காக வேலைக்கு போங்க. நம்ம கையில 4 காசு இருக்கும்போது நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய தேவைகளை நம்ம செய்யும் பொழுது நமக்கான மரியாதை நமக்கு கிடைக்கும். அப்படியாக நம்மவர் நமக்கு கொடுத்தது காசு இல்லை, முதலமைச்சர் நமக்கு கொடுத்தது பணம் இல்லை, பெண்களுக்கான மரியாதை. இதை உணர்ந்தா எல்லா பெண்களும் கைத்தட்டுங்க. பெண்களுக்கான மரியாதையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கட்சியில் இப்படிப்பட்ட இடத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. தலைவர் பேசிய 3 கருத்துக்கள் என்ற தினத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, தலைவர் பேசினது தேசிய தலைவர்களை குறித்து, நேஷனல் லீடர்ஸ். He talked about the national father காந்தி, தேசிய தந்தை காந்தியை குறித்து சொன்னார். காந்தி எல்லாருக்கும் அறிந்த வண்ணம் நான் வயலன்ஸ், வன்முறையற்ற செயலிலே நம்மளுடைய கருத்துக்களை நாம் தெரிவிக்க வேண்டும், வன்முறையற்ற வகையிலே நம்முடைய செயல்பாடுகளை இந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் நாம் செலுத்த வேண்டும் என்று மிகவும் வாழ்ந்து காண்பித்தவர் காந்தி. மட்டுமல்லாமல் CN அண்ணாதுரை அவர்கள் குறிப்பிடும் பொழுது, அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எல்லா மொழியையும் வரவேற்றார். எல்லா இனங்கள், எல்லா மக்களையும் ஒன்று சேர்ந்து இந்த சட்டங்கள் தமிழ்நாடு இயங்க வேண்டும் என்று எல்லா துறைகளிலும் சிறப்பாக ஒரு வழிவகைத்து காண்பித்த ஒரு முதலமைச்சர். இவர்கள் 2 பேரையும் தன்னுடைய தலைவர்களாக, தன்னுடைய அண்ணாவாக, தன்னுடைய தகப்பனாக காண்பித்து ஒரு முன்மாதிரியை அந்த இடத்திலே வைத்தார் நம்முடைய தலைவர் நம்மவர். இரண்டாவது, அவர் குறிப்பிட்டது டெமோக்ரஸி, ஜனநாயகம். 3 காரியங்கள் அழகாக குறிப்பிட்டார். டெமோக்ராட்டிக் இந்தியா, டெமோக்ராட்டிக் எனர்ஜி, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்திலும் டெமோக்ரஸி தெளிப்பட்டது. ஜனநாயகம், மக்களால் உருவாகும் ஆட்சி. நம்ம கருமையானவர்களே, நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ்ன்னு போடுங்களேன். மக்களால் உருவாகாத, மக்களால் ஆட்சி அமைக்காத நாடுகள் போட்டிங்கன்னா எவ்வளோ நாடுகள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத தலைவர்கள், பரம்பரையாக அவங்கவுங்களே வந்துடுவாங்க. ராஜா பையன் இப்படி ஒரு சில குடும்பத்தை சார்ந்தவர்கள். மட்டுமல்லாமல் ஆர்மி நடத்தும் அரசாங்கம் பயங்கரமானது, கொடுமையானது. ஆனால் நம்முடைய இந்தியா உருவாக்கப்பட்டது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. மக்களால் உருவாக்குபவர்களே தலைவர்களிலிருந்து மக்களை உருவாக்குபவர்கள் அல்ல, நாம் தேர்ந்தெடுப்பவர்கள் தான் நமக்கான தலைவர்கள். அப்படிப்பட்ட உரிமையை நாம் கையில் வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதை கேட்கும் போது பின்னாடி ஒருத்தர் ஆன்றார். நமக்கான உரிமை, த பவர்ஃபுல் வெப்பன், நம் தலைவர் சொன்னது ஓட்டு உரிமை. அது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்காதுங்க, அதுவே நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை மிகவும் அழகாக காண்பித்தவர் நம்முடைய தலைவர். No government aim for permanency, no one achieved, none ever. இது நம் தலைவர் பேச்சிலே பேசியது. எந்த கவர்மெண்ட்டுமே கண்டினியூஸாக பெர்மனெண்ட்டாக இருக்காது. ஏனால் மக்கள் அவர்களுக்கு யார் வேண்டுமோ மாற்றக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு மக்களுக்கு உள்ளது. இதுவரை ஹிஸ்டரி வரலாறு கண்டதில்லை, இனியும் காணப்போவதில்லை. மக்கள் அவர்களுக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டே இருப்பார்கள் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அந்த இடத்திலே அவர் சொன்ன மிகவும் ஆழமான ஒரு கருத்து, எனக்கு அருமையான பெற்றோர்களே, அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, children are watching. குழந்தைகள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். நாம் பேசுகிற பேச்சு, நம் செயல், நாம் காண்பிப்பது நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் கவனத்தோடு பார்க்க வேண்டும். ஏன் இதை அந்த இடத்துல சொன்னார்? டெமோக்ராட்டிக் என்ற இடத்திலே சில்ட்ரன் ஆர் வாட்சிங் ஏன் நம்ம இடத்துல சொன்னார்? ஏனென்றால் எங்கள் ஸ்கூலில் இன்னைக்கு ஒரு மிஸ் கேட்டாங்க. நான் இன்னைக்கு மக்கள் நீதி மையம் கட்சி பற்றி மீட்டிங் பற்றி பேசும்போது ஓட்டு போடுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் ஒரு மிஸ் கேட்டாங்க, என் ஒரு ஓட்டு என்ன மிஸ் பண்ண போகுது, நான் போடுற ஒரு ஓட்டு என்ன மாற்றத்தை உருவாக்க போகிறது என்று சொன்னார். அந்த இடத்துல தலைவரோட பேச்சில் பேசின அந்த சில்ட்ரன் ஆர் வாட்சிங் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். எங்கள் வீட்டில் எனக்கு என் தம்பிக்கு ஓட்டு போடுற வயசு வரும் பொழுது எங்களுக்கு தெரியல யாருக்கு போடணும், என்ன பண்ணணும். அந்த இடத்துல எங்கள் அப்பா எங்களை கூப்பிட்டு யாருக்கு ஓட்டு போடணும், எதுக்கு ஓட்டு போடணும் என்று சொன்னார். எங்கள் அப்பாவுடைய ஒரு ஓட்டு எங்கள் அம்மா, நான், என் தம்பி
4 ஓட்டாக மாறியது. ஒரு ஓட்டுக்கு பவர் 4 ஓட்டு. அந்த 4 ஓட்டு 40 ஓட்டாக மாறும், 40 400 மாறும், 4000 4 லட்சம் 40 லட்சம் ஓட்டாக மாறும். எனக்கு ஒரு ஓட்டு தானே இருக்குது என்பது இனி யாரும் சொல்லக்கூடாது. அந்த ஒரு ஓட்டுடைய பவர் ஜாஸ்தி. இப்பொழுது என்னுடைய ஓட்டு, நான் சொல்லுகிற என் குடும்பத்தின் ஓட்டு, நான் வேலை செய்கிற என்னுடைய டீச்சர்ஸ் ஓட்டு, என் பேரண்ட்ஸோடைய ஓட்டு, இப்படியாக நம்மளை பார்த்து ஒவ்வொரு ஓட்டும் மாறும். எனக்கு ஒரு ஓட்டு, என்னுடைய ஒரு ஓட்டு சக்தி வாய்ந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். One vote will make a change. ஒரு ஓட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதை நம் தலைவர் உருவாக்க போகும், எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த மாற்றம். கடைசியாக தமிழன் என்று சொல்லடா, சொல்லுங்க, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இதை சொல்லும் பொழுதே நம்ம கூஸ் பம்ப்ஸ் புல்லரிக்கிறது. அப்படிப்பட்ட நம்ம எங்கிருந்தாலும் நம்முடைய ரத்தம் தமிழ். இதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்பதை மிகவும் அழகாக டெல்லி பார்லிமெண்ட்ல நம்முடைய தலைவர் தமிழிலே பேசி சொன்னார். தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். கடைசியாக அழகாக சொன்னார், ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். அதை தமிழில் அழகாக சொல்லி முடித்தார். நம்முடைய தமிழ் என்பது நம் உயிர், நம் தாய்மொழி, நம்மில் கலந்தது. எந்த மொழியாக நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. We invite other languages. We appreciate இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கட்டும், ஹிந்தி இருக்கட்டும், தெலுங்கு இருக்கட்டும், மலையாளம், எந்த லாங்குவேஜஸ். ஆனால் நம்முடைய தமிழ் மொழி கொண்டு நாம் வாழ்வோம், பிற மொழியை நாம் வாழ வைப்போம். அந்த மரியாதை கொடுப்பவர் நம்முடைய தலைவர். இதை மிக அழகாக அவர் சொன்னார். தமிழ் என்று கேட்கும் பொழுது நமக்கு எப்படி உச்சு வேர்க்குது, எப்படி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது இல்லை. ரீசெண்டாக நான் ஒரு சினிமா பார்த்தேன், பராசக்தி. எத்தனை பேர் பார்த்தீங்க? பராசக்தி மூவில தமிழுக்கான உணர்வு பயங்கரமா இருக்கும். அந்த சினிமா பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வரும்பொழுது எனக்கு பயங்கர டென்ஷன். நான் வீட்டில் சொல்லிட்டே இருந்தேன் என் மகக்கிட்ட, ஐயோ இந்த என்னுடைய தமிழ்நாட்டுக்கு, என் தாய் நாட்டுக்கு நான் ஒரு சுத்த தமிழை வாரிசா கொடுக்காம போயிட்டேனேன்னு எனக்கு பயங்கர ஃபீலிங். என் மகன் ஏமான்னு கேட்டா. ஏன்னா அந்த படத்துல கடைசியா கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னா, வில்லன் சொல்லுவான் ஹீரோ கிட்ட, நீ எங்களை மாதிரி எத்தனை பேரை நீ அழிச்சாலும் சாவடிச்சாலும் நாங்கள் மறுபடியும் ஹிந்தி திணிக்க வந்துனே இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஹீரோ சொல்வாரு, நான் செத்தாலும் என் பேரை நிப்பாண்டா தமிழை காப்பாத்தேன்னு சொன்னார். அதை கேட்ட உடனே நான் சினிமா தேட்டரில் எழுச்சிட்டு கை தட்டி அப்படியே எனக்கு இருக்க தமிழ் உணர்வு பொங்கிடுச்சு. அப்போ நான் வழியெல்லாம் யோசிச்சுட்டு வரேன், ஐயோ நான் ஒரு தமிழ் ரத்தத்தை எனக்கு கொடுக்கலையே இந்த சமுதாயத்திற்கு அடுத்த தலைமுறைன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் மலையாளி, அவர் கேரளா சேர்ந்தவர். ஐயோ ஒரு சுத்த தமிழ் குழந்தைய நான் கொடுக்கலையே. வீட்டுக்கு போய் என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், மா நீயும் ஒரு தமிழ் ரத்தத்தை இந்த ஊருக்கு கொடுக்கலையே. ஏன்னு கேட்டீங்கன்னா, என் தம்பியோட மனைவி தெலுங்கு. என்னடா இதே நான் போச்சு. அப்போ எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நாமளே ஒரு சின்ன இந்தியா வீட்டில் தமிழ், மலையாளம், தெலுங்கு என்று இருக்கிறோம் என்று சொன்னார். இப்படியாக எனக்கு அருமையானவர்களை, தமிழை வளர்க்க நாம் மட்டுமல்ல நம் பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அது நம்முடைய கலாச்சாரம் மட்டுமல்ல, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய கடமை. இப்படியாக இதற்கெல்லாம் முன்மாதிரியாக தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தை செய்திருக்கும் நம்மவரை மறுபடியுமாக நான் வாழ்த்துகிறேன். அவர் நல்ல ஒரு ரோல் மாடலாக இருந்து கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள் எங்கள் அனைவரும் மட்டுமல்ல நாட்டின் மக்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருந்து சிறந்த தலைவராய் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இன்றையதை நமதாக்கி நாளையதை நமதாக்குவோம். நாம் செய்கிற செயல்கள் நம்மையும் நம் நாட்டையும் வாழ வைக்கும். நாளை நமதே. நன்றி ஷினோலா மேம்.